ஹலோ கீக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் வந்து ஹவு டு இன்ஸ்டால் ரியாக்ட் ஜேஎஸ் இன்டு த விண்டோஸ் சர்வர். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு ஐல் கோ டு நோட் ஜேஎஸ் அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே போய்க்கலாம். அதில் போனீங்கன்னா யூல் ஹேவ் ஆப்ஷன்ஸ் விண்டோஸ், மேக், அப்புறம் டேரக்ட் சோர்ஸ் கோட் டவுன்லோட் இருக்கும். பட் நம்மளுக்கு விண்டோஸ் இன்ஸ்டாலர் தான் தேவை. So I'll go for Windows installer. If you click the Windows installer, default 64-bit MSI தான் download ஆகும். You can see it, right? 64-bit download ஆயிடுச்சு. So once I download ஆனோடனே we'll open that. எதுக்கு இது பண்ணுறோன்னா NPM வேணும் நம்மளுக்கு ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. So I'll go to the folder. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிகாஸ் டிஃபால்ட் இன்ஸ்டாலர் லொக்கேஷன் வந்து அங்கே தான் இருக்கும். ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாலர் விசார்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் வந்து இல்லை உங்களுக்கு ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் எதுவோ அதுக்கு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட். ஸோ இது ஓகே, ஒன்றும் இல்லை. இதில் ஒன்று பார்க்க வேண்டியது இந்த ஆட் பாத். ஸோ அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் வந்து NPM வந்து நீங்கள் குளோபலாக எல்லா டெர்மினலில் யூஸ் பண்ண முடியும். கரண்ட்டாக இதில் வந்து ஆட் பாத் ஆட்டோமேட்டிக் இருந்தாலும் ஸோ சிஸ்டம் வேரியபிள் செட் ஆயிரும். அது தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி செட் பண்ணணும்னு. ஸோ நெக்ஸ்ட். இது எதுவும் தேவையில்லை. ஸோ வில் கோ ஃபார் நெக்ஸ்ட். இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டாலிங். இது உங்கள் சிஸ்டம் ஸ்பீட் பொறுத்து டக்குன்னு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இது இன்ஸ்டால் ஆனோடனே ஐ ஷோ சிஸ்டம் வேரியபிள் எப்படி செட் பண்ணுறதுன்னு. பட் இந்த இன்ஸ்டாலரில் டிஃபால்ட்டாக அதுவே பாத் வேரியபிள் செட் பண்ணிடுது. பட் இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி எரர்ஸ் நான் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட் இன்ஸ்டால் ஆகட்டும். இட்ஸ் டன். ஓகே, ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னே லெட்ஸ் ஓப்பன் அ டெர்மினல். கமாண்ட் ப்ராம்ப்ட் npm-version இப்படி கொடுத்து பார்த்தீங்கன்னா npm கரண்ட் வேர்ஷன் என்னங்கிறது வரும். இன் சம் கேசஸ் உங்களுக்கு வந்து npm could not found அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணால் சிஸ்டம் வேரியபிள்ஸ் சர்ச் பண்ணணும். சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் சர்ச் த ஸ்டார்ட் பார் சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பாத் வேரியபிள் செட் பண்ணணும். ஐல் ஷோ இட் சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். அதுக்குள்ளே போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் போனீங்கன்னா கீழே சிஸ்டம் வேரியபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பாத் அதை எடிட் கொடுத்தீங்கன்னா ஸோ யூ ஹேவ் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோட் ஜேஎஸ் ஆட் ஆகிருக்கு. நீங்கள் வேறு லொக்கேஷன் மாற்றினா அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே செட் பண்ணிவிட்டு ஓகே. பட் டிஃபால்ட்டாக இப்போ ஆல்ரெடி செட் ஆகிருக்குன்னா நம்மளுக்கு NPM வந்துருச்சு. ஸோ NPM இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நவ் வந்து we can go for Node.js installation, React JS installation. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு லொக்கேஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. We'll go for a location. I'll go for this project software. இங்கே வந்து React ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். I'll just go into it. இங்கே வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். We can open a terminal here. Just click here and type command. Okay. ஸோ இங்கே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் React. ஸோ அது கமாண்ட் வந்து npm install create -react -app. ஸோ இதுதான் கமாண்ட் ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து டக்குன்னு இன்ஸ்டால் ஆயிரும். இட் வில் டேக் சம் 1 to 2 minutes. ஜஸ்ட் அதை வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சோடனே உங்களுக்கு ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஆல் த பேக்கேஜஸ் நெசசரி பேக்கேஜஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கும் அதுவாக. ஸோ ஓகே சரி. ஒன் மோர் திங் ஐ நீட் டு சே. NPM இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த ஃபோல்டரில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குளோபலி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு சேம் கமாண்ட்
npm இன்ஸ்டால் கொடுத்துக்கிறதுக்கு முன்னாடி -g ஆட் பண்ணிக்கோங்க. -gங்கிறது குளோபல்னு அர்த்தம். நோ ப்ராப்ளம், அகெயின் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டைமே இதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ஆஃப் பேக்கேஜஸையும் குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் டன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுவோம். ரியாக்ட் ஆப், ஜஸ்ட் ஸ்டார்டிங். க்ரியேட் ரியாக்ட் ஆப், ஜஸ்ட் ஆப் நேம் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வேர்ஷன் செக் பண்ணிடுவோம். வாட் இஸ் த ஓகே, யா // கொடுக்கணும். சாரி, ரியாக்ட் // கொடுத்தீங்கன்னா ரியாக்ட் வெர்ஷன் வந்துருச்சா? ஸோ சேம் கமாண்ட் க்ரியேட் ரியாக்ட் ஆப் அப்படிங்கிறத கொடுத்து ஆப் நேம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆப் அப்படிங்கிற மாதிரி நான் பேர் வைக்கிறேன். ஓகே, ஸோ அது கமாண்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போய்க்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நான் ரியாக்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சைட் தட் ரியாக்ட் ஃபோல்டர் ஐம் கோயிங் டு ஹேவ் த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட், ஃபஸ்ட் அப்ளிகேஷன், ரியாக்ட் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ ஐ வில் கோ டு ரியாக்ட் ஃபோல்டர், ரியாக்ட் -app ஸ்பேஸ் விட்டு ஆப் நேம். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட் ஆப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் திஸ் கொடுத்துட்டு அப்படின்னா ஸோ இட் வில் டேக் லாட்ஸ் ஆஃப் டைம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணணும், லாட் ஆஃப் டைம் எடுக்கும். உங்கள் சிஸ்டம் ஸ்பீடு பொறுத்து, சம்டைம்ஸ் சீக்கிரம் முடியும், சம்டைம்ஸ் லேட் ஆகும். யூ நீட் டு வெயிட். இட் மே டேக் அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes கூட ஆகும், நீங்கள் சிஸ்டம் ஸ்லோவான சிஸ்டம்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ வி நீட் டு வெயிட் டில் தட். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சோடனே உங்களுக்கு இட்ஸ் டன். ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி, ஜஸ்ட் வி நீட் டு கோ இன் டு தட் just we need to go into the app and type npm start. அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் இதுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். இட்ஸ் ஸ்டார்டிங் நவ். ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. இந்த ப்ரௌசர் டிஃபால்ட்டாக லோக்கல் ஹோஸ்ட் 3000 போட்டு எடுத்துக்கும். ஸோ ஒன்ஸ் இட் ஸ்டார்டட்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ திஸ் ஷோஸ் React is downloaded and installed in your system. Thanks.